ஜூலை 7, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகின்றார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 147:14. He makes peace in your borders. He fills you with the finest of the wheat. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருடைய எல்லைகளையும் அப்பா நீ சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றப் போகின்றீரே. அப்பா, எங்களுடைய சமாதானம் இல்லை, உம்முடைய பெரியதான சமாதானத்தினால எங்களுடைய ஒவ்வொருவருடைய எல்லைகளையும் அப்பா நிரப்ப போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி தகப்பனை, நன்றி தகப்பனை. எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரேன் தகப்பனே. இன்றைக்கு கூட ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆவியானவரே வந்திருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அன்பு சகோதரிய சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, முதியோர்களை, பெரியோர்களை இன்றைக்கு துதிங்க, செபிங்க. ஆவியானவரே நிரப்புங்க ராஜா. சமாதானத்தை நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், கணவனால் பிரச்சனை, மனைவிகளால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அநேக அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருவரால் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றேன் தகப்பனை. இதனால் மனவேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், இதனால் வியாதிகள் பெருகி கொண்டிருக்கேன் தகப்பன். எப்பொழுது கூட இறங்குவீராக. இந்த சத்ரு குடும்பங்களில் அநேக தீமையான காரியங்களை செய்து ஆவியான அவர்களுக்குள்ள வியாதிகளை வர வைத்து ஆவியானவரே கடைசியில் மரண தருவாயில் அவர்களை கொண்டு போய் கொண்டிருக்கான் தகப்பன். எப்பொழுது கூட இறங்குவீராக. ஒரு சமாதானத்தை, பெரியதான சமாதானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டளை இடுவீராக. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. குடும்பத்துக்குள்ள அப்பா ஒரு சமாதானம் வரட்டும், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் வரட்டும், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. கத்தாவே, உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தி ஆக்குகின்றேன் என்றீரேன் தகப்பனை. இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்ப எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள அப்ப எந்த வருமானமோ ஆவியானவரே எதுவும் வராதபடிக்கு நீர் பாதுகாக்க போகின்றீரே. உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷிக்க போகின்றீரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, இந்நாள் வரையிலோ அப்பா நீர் எங்களை பாதுகாத்தீரே, ஒரு குறைவு இன்றி அப்பா எங்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து பாதுகாத்தது போல இனியும் பாதுகாக்க போகின்றீரே. அப்பா எங்களை திருப்தியாய் போஷிக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்போ அநேக ஜனங்கள் ஆவியானவரை ஒருவேளை உணவுக்கு இல்லாமல் கூட எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க என் தகப்பனே. அவர்கள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா இன்றைக்கு அப்போ அவர்கள் எல்லாம் திருப்தி ஆக்குவீராக. உச்சிதமான உம்முடைய நன்மையினால் அவர்களை நிரப்பி அப்போ அவர்கள் திருப்தி அடையும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க என் தகப்பனே. அநேக யாரெல்லாம் ஆவியானவரே ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்களோ அப்போ யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, அவர்களை திருப்தியாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அப்பா, அம்மாள் கூடாத காரியங்கள் ஒன்றுமேலே தகப்பனே. ஆவியானவரை ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க, அன்பு சகோதரனை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா, அவர்கள் சமாதானமாய் இருக்கும்படி பெற்றோருக்கு அப்பா கீழ்ப்படிந்து நடக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்றைக்கு கூட ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தையும் அப்பா திருப்தியும் உண்டு பண்ணி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்திர உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.